என்ன அன்பு செல்ல குட்டிகளுக்கென்று நல்ல ஆரோக்கியம், நீங்காத செல்வம், மன நிம்மதி ஆகியவற்றை தரவல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் நாமமான விஸ்வம் பற்றி கதை சொல்ல போகிறேன். ஆயர்பாடிய நற்செல்வன் என்றொரு அயன் வாழ்ந்து வந்தான். பெயர்க்கேற்றபடி செல்வச் செழிப்புடன் திகழ்ந்தான். அவன் கண்ணபிரானுக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். கண்ணன் எங்கே சென்றாலும் இவனும் உடன் சென்று அவனுக்கு அனைத்து வித தொண்டுகளும் செய்து வந்தான். ராமனுக்கு லக்குவன் போல கண்ணனுக்கு நற்செல்வன் என்று சொல்லும்படியாக இருந்தது இவன் செய்த தொண்டு. ராமன் கூட ராஜ்யத்தை 14 ஆண்டுகள் இழந்தான். ஆனால் லக்குவன் ஒரு நொடி கூட தன் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை இழக்காமல் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிழா அடிமை செய்தான் என்று அப்படிப்பட்டவன்தான் இந்த நற்செல்வனும். ஆனால் அப்படி கண்ணபிரானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பதால் தன் வீட்டிலுள்ள எருமைகளை கறக்க வேண்டும் என்பதையே மறந்து விடுவான். அவன் வீட்டின் ஒரு மூலையில் கட்டப்பட்ட எருமைக்கன்று பசியால் தவித்து கொண்டிருக்கும். மற்றொரு மூலையில் கட்டப்பட்ட தாய் எருமை தன் கன்றுக்கு பால் கொடுக்க துடித்து கொண்டிருக்கும். ஆனால் நற்செல்வன் வந்து கன்றை அவிழ்த்து விட்டால் தானே அது தாயிடம் சென்று பால் குடிக்க முடியும். கண்ணனுக்கு தொண்டு செய்ய போன நற்செல்வனோ திரும்பி வருவதற்கான அறிகுறியே தெரியாது. அப்போது அந்த எருமை என்ன செய்யும் தெரியுமா? திருப்பாவையில் நாச்சியார் அதை அழகாக கூறுகிறாள். கனைத்தெலங்கு கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சீரிருக்கும் நற்செல்வன் தங்காய். கன்று தன் மடியில் வாய் வைத்ததாக தாய் எருமை தானே பாவித்து கொண்டு பால் சுரக்க தொடங்கிவிடும். பால் ஆறாக ஓடி கன்று கட்டப்பட்டுள்ள இடம் நோக்கி செல்லும். அவ்வாறு வழிந்தோடி வந்த பாலை கன்று நக்கியபடி அருந்தும். இது நற்செல்வனின் வீட்டில் தினமும் வாடிக்கையாக நடக்கும் செயல். இதை கண்ட சிலர் ஆயர்பாடியில் எழுந்தருளியிருந்த கர்க்காச்சாரியாரிடமிருந்து குறித்து வினா எழுப்பினார். அடுப்பிலிருந்து பால் வழியக்கூடாது என்று பெரியோர்கள் அறிவுறுத்துகிறார்கள். வீட்டில் பால் வழிந்தால் நம் செல்வம் அனைத்தும் நம்மை விட்டு போய்விடும் என்கிறார்கள். ஆனால் இந்த நற்செல்வன் வீட்டிலோ தினமும் பால் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவன் குறைவில்லாத செல்வ செழிப்புடன் இருக்கிறானே, என்ன காரணம்? கர்க்காச்சாரியார் அவன் சோம்பேறித்தனத்தால் எருமையை கறக்காமல் விடவில்லை. அவன் கண்ணனுக்கு தொண்டு செய்ய போனதால் தான் எருமையை கறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கண்ணபிரான் விஸ்வம் என்று அழைக்கப்படுகிறான். விஸ்வம் என்றால் சுபாவம், வடிவம், குணங்கள், பெருமை என அனைத்திலும் முழுமையானவன், பரிபூர்ணமானவன் என்று பொருள். அப்படிப்பட்ட பரிபூர்ணனான கண்ணனிடம் உள்ளத்தை செலுத்தியதால் அனைத்து செல்வங்களும் சாமானிய செல்வமான காசு பணம் மட்டுமின்றி உயர்ந்த செல்வமான பக்தியும் ஞானமும் நற்செல்வனிடம் பரிபூர்ணமாக நிறைந்துள்ளன என விளக்கம் கூறினார். விஸ்வம் என்ற இத்திருநாமமே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முதல் திருநாமமாக அமைந்துள்ளது. விஸ்வாய நம என்று அந்த திருநாமத்தை நாம் தினமும் சொன்னால் நமக்கு அனைத்து செல்வங்களை